நீங்களும் பாருங்க இதை சரிங்களா. இந்த 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 பின் இருக்கு இல்லையா, ஷோல்டர் பின், இதை நான் இப்படி போடுறேன். இப்படி போடும்போது இந்த பின் வந்து இந்த எட்ஜ்ல இருக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு இந்த இடம் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். பாக்ஸ் ஃபோல்டிங் பண்றதுக்கு ஓகேங்களா, இது ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு இதே ப்ரொசீஜர் தான் இது வரைக்கும். ஆனா இந்த இந்த ஆங்கிள் ஃபோல்டிங்க்கு என்ன பண்ணுவோம்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஓகே ஓகே ஓகேங்களா. இது வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இது இப்படி கிராஸா இருக்கணும். ஓகேங்களா. இது ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். புரிஞ்சுச்சா? இது ஓகே. ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு இப்ப என்ன பண்ண போறோம்னா இத வந்து இந்த ஒரு போர்ஷனை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே ஃப்ரண்ட்ல விட்டுருவோம். விட்டுட்டோமா. இப்போ இது சும்மா ஒரு அலைன் பண்ணிட்டு இப்ப இந்த இது இருக்குல்ல, இதை நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஒரு பெக் வச்சு இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு புரியுதா? புரியுது புரியுது புரியுது. ஓகே தான். இதை வந்து என்ன பண்ண போறோம்னா இதுல இருந்து ஃபோல்ட் பண்ணுவோம். இங்க ஒரு பின் பண்ணோம்ல, அதை எடுத்துலாம். ஓகே. இப்ப இதுக்கு மேல இதை ஃபோல்ட் பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா இப்போ ஆங்கர் எடுக்கணும். ஆங்கர் எடுத்து இதுக்கு மேல பிளேஸ் பண்ண போறோம். எங்கன்னா இந்த செஸ்ட் பிளேஸ் இங்க இருக்குல்ல, கரெக்டா இங்க வந்தா இதோட இந்த இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா நான் ஆங்கர் எடுக்கிறேன். ஓகேங்களா. ஆங்கர் வச்சு இந்த கிளிப்பை ரிமூவ் பண்றேன். இப்போ இத வந்து இது உள்ள இன்சர்ட் பண்றேன். ஓகேங்களா. ரிமூவ் பண்ணிட்டு இது வந்து ஒரு பர்கர் மாதிரி இப்படி பிரஸ் பண்ணிக்கணும். இந்த செஸ்ட் பிளேட்ஸ் இதையும் சேர்த்து டைட்டா பிடிச்சு திருப்பி போடணும். ஓகே. அவ்வளவுதான். பேக் சைடு வந்து நிறைய இருக்கணும்னு இல்ல, எவ்வளவு ஷார்ட்டா வச்சுக்கலாமா? இந்த பேக் சைடு விட்டுருக்கீங்கல்ல, பின்னாடி கேக்குறேன். அது வரைக்கும் சின்னதா இன்னும் அது எவ்வளவு நாள் வருஷம் எடுக்கலாம். இது வந்து நம்ம இங்க ரிலைஸ் பண்ணனா இது ப்ளோண்ட் வரும். ஓகே ஓகேங்களா. இத நம்ம பிளேஸ் பண்றதுலதான் இருக்கு. ஓகே. சோ இப்போ இது இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா இது இருக்கு இல்லையா, இதை வந்து உள்ள போடும். ஓகேங்களா. இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல இப்ப நம்ம ஒரு பின் பண்ணிக்கலாம். சில டைம் இந்த இடம் வந்து ரொம்ப சுருங்கும். ஓகேங்களா. அந்த மாதிரி பண்ணாத மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே. சோ இந்த இடத்துல நான் வந்து பின் பண்றேன். செப்பரேட்டா ஒரு பின் எடுத்து இந்த இதையும் சேர்த்து ஒரு பின் பண்றேன். உள்ள பண்ணணுமா வெளியே பண்ணணுமா? எங்க வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம இடம் ரிமூவ் பண்ணதா போறோம். இந்த மாதிரிலாம் நீங்க பெரிய சைஸ் பின் வச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. இப்போ இது போட்டு இதுக்குள்ள இது ஓகேங்களா. அவ்வளவுதான். ஓகே. புரிஞ்சுச்சா? அப்படியே வீடியோல காட்டிடுவாங்க. ஓகே டன். சோ இது வந்து